பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்கள் வசனம் விதைக்கப்படுகிறது வழியருகே விடுகிறார்கள். நம்ம வசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுறோம்? சாத்தான் வந்து அந்த வசனத்தை எடுத்த உடனே நம்ம வழியருகே விழுந்து விடுகிறோம். இதுதான் வசனத்தின் ஒன்று. ரெண்டாவது பாருங்க, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதவர்களபடியால் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருப்பார்கள். வசனத்தின் மித்தம் உபத்திரம் துன்பமும் உண்டானவுடன் இடரறிவார்கள். இவர்கள் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆலயத்துக்கு வருவாங்க, ஆண்டவரை நம்புவாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? இயேசுவை மறுதலித்து திரும்ப போயிடுவாங்க. மூணாவது, வசனத்தை கேட்டும் உலகாவிலும் ஐஸ்வர்யத்திலும் மாயமாய்க்க மற்றவர்களுக்கும் உண்டாய இச்சைகளுக்கு உபதேசித்து வசனத்தை நொறுக்கி போட அதனால் பல்வேறு போனார்கள். இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்பாங்க, வெளியே உலகத்தில் ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் தேவன் விரும்புகிற காரியத்தை விரும்பாமல் தான் சொந்த மாம்ச இச்சையை விரும்புகிற காரியத்தை விரும்பி அதுக்கு பின்னாடி போகிறவங்க தான் இந்த ஒரு காரியங்கள் இருக்குது. 4வது வசனம் பாருங்கள். இவங்க வந்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். 4வது வசனம், வசனத்துக்கு ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களோ இவர்கள் நல்ல நிலத்தை விளைக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? வசனத்தை கேட்குறாங்க, அதை இருதயத்துக்கு கொண்டு போகிறாங்க, அதன்படி செய்கிறாங்க. துன்பம் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் அவங்க இடர்கள் அடையாமல் அவங்க ஆண்டவருக்காக நிலைத்து நிற்கிறாங்க. பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நிலைத்து நிற்கிறாங்க. அதே சமூகத்தில் என்ன ஒரு பிரச்சனை பாடுகள் வந்தாலும் அவங்க நிலைத்து இருக்கிறாங்க. அதே மாதிரி உலகம் உண்டான முதல் அவங்க ஐஸ்வர்யத்துக்கும் இச்சைகளுக்கும் எந்த காரியத்துக்கும் அவங்க அடிபணிந்து போகாமல் இருக்காங்க. சரி, இது எப்படி நம்மளால் முடியுமா? கிறிஸ்துவத்துக்குள் வந்து ஆரம்பத்தில் பயங்கர போராட்டமாக தான் இருக்கும். உங்களை பரிசுத்தமாக வாழ விட மாட்டான் பிசாசு. பரிசுத்தத்திலிருந்து உங்களுக்கு கெடுக்க பார்ப்பான். இதுக்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்து உங்களை ஒருவன் என்னை பின்பற்றி வருவனால் என்னை தானே எடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வர வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் ஜெயமாக ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் பலனையும் கிருபையும் தருவார். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள்.